பகுத்தறிவாதிகள் முற்போக்கு சிந்தனை உருவாக்குனான்னு நினச்சேன். நம்ம கொத்தடிமைகளை உருவாக்கியிருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. இந்த 6 மாதமாக எனக்கு ஒரு ஆசை தான். எங்கள் ஐயா, எங்கள் சின்ன ஜமீன், எங்கள் ஐயா சின்னவர் வந்துட்டாங்க. அவங்கள முதலமைச்சராக நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவனுக்கு நல்ல ஆயிலை கொடுக்கணும். பெரியார் ஏன் செத்தார் சீக்கிரமாங்கிறது நமக்கு தெரியுது. அண்ணாதுரை ஏன் செத்தாருன்னு தெரியுது. ஆனால் நல்ல ஆயிலை கொடுக்கணும். அப்படியே எங்கள் ஐயா இன்பா ஐயாவே நான் முதலமைச்சராக பார்த்துடணும். இந்த ஆண்டவன் ஒருத்தன் இருந்தான்னா அவன்கிட்ட அடிபட்டு சாவாம்பாரு. உங்களெல்லாம் பார்த்துடணும். அந்த குடும்பம் தாங்க எங்களுக்கு சரியா வரும். வேற எதுவும் எங்களுக்கு சரியா வராது. ஏண்டா உன் குடும்பம் கூட உனக்கு சரியா வராதாடா? டே பைத்தியக்காரா, உன் குடும்பம் உனக்கு சரியா வராது. படுங்கொத்தடிமை. மோடிக்கு முன்னாடி கொடையை கூட கருப்பா பிடிக்கும்ல. இந்த நாகர்கோயிலை யாரும் கெடுக்க தேவையில்லைங்க. இந்த மனோ தங்கராஜுங்கிற ஒரு பய போதும். அவன் நாட்டு அந்த பால் வியாபாரிகிட்ட கேளுங்க. பால் வியாபாரி, இங்க வா, பால் விற்கிறியே, மாடு எங்க? அது கொழுப்பு குறைவா இருக்கிற பால், கொழுப்பு அதிகமா இருக்கிற பால். என்ன கொழுப்பு உனக்கு? நீனும் வாழ்நாள் முழுக்க அமைச்சரா இருந்தலாம் தான் நினைக்கிற. உன் மகனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிக்கலாம் நினைக்கிற. விட்டுருவேன் நினைக்கிற நீ வெல்றதுக்கு. என் பிள்ளைய வந்து கெஞ்சிறான், நான் இனிமேல் தலையில்லை நீ விடுங்க. நீ கண்டுக்கல. உனக்கு அந்த ரமேஷ் பாபா அவனுக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. அவன் மகனுக்கு சீட்டு கேட்கிறான், நீ உன் மகனுக்கு சீட்டு கேட்கிற. ஆடு எவ்வளவு நாளைக்கு ஆடுவீங்கன்னு பாக்குறேன். இப்ப காவல்துறை கூடுதலான ஒரு பணியை எடுத்திருக்குது, பணத்தை புதைக்கிற வேலையை. காவல்துறைக்கு ஒரு கம்பீரம் இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. அந்த எல்லையில தான் நிக்கணும். ஸ்ரீமதி செத்தா தற்கொலை பண்ணி. அது தற்கொலை இல்லை, அது கொலை. இது மக்களுடைய மனச்சான்று, மக்களுடைய உள்ளக்குமரல். அதுக்கு விசாரணை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு 17 வயசு பிள்ளை வேலைக்கு செய்ய வந்த பிள்ளைய சித்திரவதை பண்ணி குடும்பப்படுத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம் அதை எதிர்த்து பேசினா நம்மளை கொல்ல கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு பச்சை பிள்ளை துணிஞ்சு வந்து ஊடகத்தில் சொல்றான். அவ ஒரு பையனை காதலிச்சா அந்த காதலை நாங்கள் கடற்கரையில் சந்திக்க விட்டோம். நீ சரியான ஆத்தாளு கம்பனுக்கு மருந்தா நேராக அம்மா பாட்டில் சொல்லியிருக்கணும், இந்த பிள்ளை ஒருத்தனை காதலிக்குது, அது என்னன்னு பாருங்க. நீ எதுக்கு காதலனோட பேசட்ட? இந்த கூட்டி கொடுத்தியாப்போ என்ன வேலை பார்த்த? நாங்கள் வந்து இதை 2 கோடி கட்டு மிரட்டுறோம். யார்கிட்ட மிரட்டணும்? ஸ்டாலின்ட்டு இல்லை உதயநிதி ஸ்டாலின்ட்டு? வெப்பன் சத்தா மட்டும் அப்படியே அழுது கடற்கரையில தான் நம்ம உதப்பேன். அது மட்டும் தெரியுது. அதே நல்லா கண்ட தோக்கடிச்ச நாய்கள் இவங்களை போய் பேச்சுக்கிற. இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினவங்க, போராட்டத்தில் கருணாநிதி பங்குங்க. ஆனா நீங்க எல்லாம் படுத்திருக்கதங்கடா. கடற்கரை எப்படி அவங்க குடும்ப கல்லறையாச்சு? எப்படி ஆச்சு? பேத்து எடுக்கல. நான் பிரபாகரன் மகன்டா வந்துகிட்டு ஆட்டம் போடுது. அங்கதான் புதைப்பேன் வழக்கு. ராவோட ராவா நடத்தி அதை வாங்கி புதைக்கிறது. அப்படித்தானே எங்களுக்கு இருக்கும். எங்க பிள்ளைய எங்க இடத்துல புதைக்கணும் அப்படித்தானே இருக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதுலையாவது துளி நேர்மையா நீங்க நடக்கிறீங்களா பாருங்க. அப்ப மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஒப்பன் சத்தா மட்டும் அப்படியே அழுது கடற்கரையில தான் நம்ம உதப்பேன். அது மட்டும் தெரியுது. அதே விடுதலை போராட்ட வீரர், 15 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், 16 ஆண்டுகள் இருந்த ஜவஹர்லால் நேருவின் வாரிசு, தூக்குல வந்த மருதுபாண்டியர்களின் வாரிசு, தீரன் சின்னமலையின் வாரிசு. எவனாவது மனச்சான்று உள்ளவன் சொல்றா? காமராஜ், முத்துராமலிங்கத்தேவர் நம் தாத்தாக்கள் அண்ணாவும் சமகாலம் தானடா. 9 ஆண்டுகள் நம் தாத்தா முத்துராமலிங்கத்தேவரும் காமராஜரும் இந்த நாட்டு விடுதலைக்கு ஜெயில இருந்து காணடா. வேற நீங்க அண்ணா இந்த நாட்டு விடுதலைக்கு ஜெயில இருந்த ஒரு நாள் சொல்றான். யாராவது சொல்லு. எங்க ஐயா நல்லகண்ணும் கருணாநிதி ஒரு வயசு ஆளுங்க தானே. இவரை பார்த்தா எங்க ஐயா நல்லகண்ணோட ஒரு வயசு கூட. கருணாநிதி ஐயா 6 ஆண்டு காலம் சிறையில் இருந்து காண்டா நம்ம ஐயா நல்லகண்ணு. மீச முடிய அப்படி புடுங்கி ஒவ்வொன்னா சுருட்டால சுட்டு சித்திரவதை செய்யும் போது போராட்டத்திலிருந்து விலகாத மாபெரும் வீரண்டா வாழும் நம்ம ஐயா நல்லகண்ணு. இந்த நாட்டில் அவன் வகித்த பதவியை சொல்றான் மனச்சான்றோட. ஒரு தமிழன், மான தமிழன், வார்டு கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர். கோவையில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் போது சிபி ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிச்சு நல்ல கண்ட தோக்கடிச்ச நாய்கள்டா இவங்களை போய் பேச்சுக்கிற.
இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினவங்க, போராட்டத்தில் கருணாநிதி பங்குங்க. ஆனா நீங்கெல்லாம் படுத்திருக்கதங்கடா. கடற்கரை எப்படி அவங்க குடும்ப கல்லறையாச்சு? எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? புலித்தேவன் புதவுலிங்க, வேலுநாச்சார் எங்க இருக்கு? எங்கடா? காமராஜ் கக்கனுக்கெல்லாம் இறங்கடா, ஜீவானந்தம் சிங்காரவர்களுக்கெல்லாம் எங்கடா? கடற்கரையில் வந்து 2 ஏக்கர் 100 கோடி சமாதி, 80 கோடி சமாதி. நம் பேத்து எடுக்கல, நம் பிரபாகரன் மகன்டா வந்துகிட்டு ஆட்டம் போடுது. அங்கதான் புதைப்பேன் வழக்கு, அது ராவோட ராவா நடத்தி அதை வாங்கி புதைக்கிறது. அப்படித்தானே எங்களுக்கு இருக்கும். எங்க பிள்ளைய எங்க இடத்துல புதைக்கணும் அப்படித்தானே இருக்கும். நானும் தான் எங்க அப்பாவுக்கு என் சொந்த இடத்துல அடக்கம் பண்ண, எங்க அப்பாவுக்கு நினைவிடம் கட்டுறேன். ஏன் காசுல கட்டுறேன். உங்களை மாதிரி மக்கள் காசுல 100 கோடி 200 கோடி திருடி கட்டுறது இல்லை. ஏதோ ஆடுங்க. பம்பரங்கதை தான் தம்பி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் மனசுக்குள்ள பதிஞ்சது அதுதான். பம்பரத்தை சுற்றி விடுவான். அப்படி சுற்றி விட்டோம்னா அவர் ஆடுவார் ஆடுவார் ஆடுவார். கண்ணுக்கு ஆணியும் தெரியாது, பம்பரம் சுற்றுதான் நிற்குதான்னு தெரியாது, அவ்வளோ வேகமாக சுற்றுவார். ஒரு தடவை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பான். அவர் தள்ளாடி விழுந்து கிரு கிருன்னு சுற்றும் போது பம்பரம் ஆக்கிற 2 பிளந்து ஓடுவார். அதே மாதிரி நீ ஓஞ்சி டயர்டாகி உட்கார்வா பாரு தம்பி, மண்டையிலே போடுவேன். உன் சூரியன் ஒரு பக்கம்தான், என் சூரியனை பாரு. எங்கடா கொடி பாரு, எல்லா பக்கமும் சுடர் விட்டு எரிவோம். பார்த்துக்க. உன்ன மாதிரி அர்த்தம் இல்லாத சவப்பு மஞ்சள் கருப்பு வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க ஆளுகள்ல புலி. விலங்குகள்லையே மானமுள்ள விலங்கு புலி. பசிச்சு கிடக்கும் பல நாள் ஓடி வேட்டையாடும். அடிக்கிற விலங்கு வந்து வலது கை பக்கம் இல்லாம இடது கை பக்கம் விழுந்தா சாப்பிடாம போயிடும். ஏன்? தன் வீரத்துக்கு இழுக்குன்று. அதனாலதான் எங்க பாட்டன் சோழன் தன் கொடியில புலியை பொறிச்சான். அதனாலதான் அவன் பேரன் பிரபாகரன் தன் கொடியில புலியை பொறிச்சான். அதனாலதான் அவன் பிள்ளைகள் நாங்க புலியை பொறிச்சிருக்கோம். பார்த்து நடந்துக்க. ஒழுங்கு மரியாதையை எடுத்து பாராட்டுக்கள் நன்றி என்று சொல்ற மாதிரி நடங்க. இதை செஞ்சா நன்றி, இல்லைன்னா போடா பன்றின்ட்டு வேலையை பார்த்துட்டு போவோம். பார்த்துக்க. அவ்வளோதான்.